शिव भगवानुடைய மகா வாக்கியம் வாணி தேதி 20/3/2024। मीठे बच्चे, तुम्हें बहुत खुशी होनी चाहिए कि हम परमात्म बाप की यूनिवर्सिटी के स्टूडेंट है। இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு குப்தமான குஷி இருக்க வேண்டும்। நான் பரமாத்ம தந்தையின் பல்கலைக்கழகத்தின் மாணவன்। भविष्य नई दुनिया का वर्षा पाने के लिए पढ़ रहे हैं। எதிர்கால புதிய உலகத்திற்கான ஆஸ்தி அடைவதற்காக படித்துக் கொண்டிருக்கிறேன்। கேள்வி, किस स्मृति में सदा रहो तो देवी गुण धारण होते रहेंगे। எந்த ஒரு நினைவில் சதா இருக்கும்போது தெய்வீக குண தாரணை ஏற்பட்டு கொண்டே இருக்கும்। हम आत्मा शिव बाबा की संतान है। நான் ஆத்மா शिव பாபாவின் குழந்தை। பாபா ஹமே காண்டோ से फूल बनाने आए हैं। பாபா என்னை முட்களிலிருந்து மலராக்குவதற்காக வந்திருக்கிறார்। यही स्मृति सदा रहे तो देवी गुण धारण होते रहेंगे। இந்த நினைவு சதா இருக்கும்போது தெய்வீக குண தாரணை ஏற்பட்டு கொண்டே இருக்கும்। पढ़ाई और योग पर पूरा ध्यान रहे। படிப்பு மற்றும் யோகத்தில் முழு கவனம் இருக்கட்டும்। विकारों से नफरत हो। விகாரங்கள் மீது வெறுப்பு இருக்கட்டும்। तो देवी गुण आते जाएंगे। அப்போது தெய்வீக குணம் உங்களிடம் வந்து கொண்டே இருக்கும்। जिस समय कोई विकार वार करे तो समझना चाहिए मैं कांटा हूँ, मुझे तो फूल बनना है। எந்த நேரத்திலாவது ஏதாவது விகாரம் உங்களோடு யுத்தம் செய்யும் போது புரிந்து கொள்ளுங்கள், இப்போது நான் முள்ளாக இருக்கிறேன், நான் மலராக ஆக வேண்டும்। ओम शांति। बच्चों की बुद्धि में है कि हम रूहानी यूनिवर्सिटी में बैठे हैं। குழந்தைங்களோட புத்தியில் இருக்கு, நான் ஆன்மீக யூனிவர்சிட்டியில் அமர்ந்திருக்கிறேன்। ये नशा होना चाहिए, ஆனால் இந்த போதை இருக்கணும்। ऑर्डिनरी रीति स्कूल में जैसे बैठते हैं ऐसे यहाँ बुद्धू होकर नहीं बैठना है। சாதாரணமாக ஸ்கூலில் உட்கார மாதிரி முட்டாளாக இங்கே வந்து உட்காரக்கூடாது। बहुत बच्चे जैसे बुद्धू होकर बैठते। நிறைய குழந்தைங்க இப்படி தான் முட்டாளாக உட்காந்துருக்காங்க। याद रहना चाहिए ये ऊंच ते ऊंच परमपिता परमात्मा की यूनिवर्सिटी है। நினைவு இருக்கணும், இது உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமாத்மாவுடைய யூனிவர்சிட்டி। उनके हम स्टूडेंट है, அவரோட ஸ்டூடெண்ட்டுனா तो तुम्हारे में कितनी फलक होनी चाहिए। அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெருமை இருக்கணும்। ஏஹே குப்த குஷி குப்த ज्ञान, இதுதான் குப்தமான குஷி குப்தமான ஞானம்। ஹரேக் பாத் குப்த ஹே, இங்கே ஒவ்வொரு விஷயமும் மறைமுகமானது। கையோं को यहाँ बैठे भी बाहर के गंदे कयालत आते रहते हैं। நிறைய பேருக்கு இங்கே உட்கார்ந்துருந்தா கூட வெளி உலகத்தினுடைய கெட்ட சிந்தனைகள் ஓடுது। பல் யஹா சப் பிராமன் ஹி ஆத்தே ஹே, இங்கே வர்றது எல்லாருமே பிராமணர்கள் தான்। वहाँ की किचड़ पट्टी से तो तुम निकल कर यहाँ आते हो। உலகத்தோட குப்பை கூலங்கள்னு விலகி தான் நீங்கள் இங்கே வரீங்க। तो बच्चों को कितनी खुशी में रहना चाहिए। அப்போ இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கணும்। सारी दुनिया इस समय गंद में पड़ी है। முழு உலகமும் இப்போ அழுக்கில் இருக்குது। கஹா கலியுகி கந்து, கஹா சத்யுகி ஃபுல்வாடி। கலியுகத்தோட அழுக்கு எங்க, சத்யுகத்தினுடைய பூந்தோட்டம் எங்க। मुरली सुनकर फिर बगीचे में जाकर फूलों से अपनी भेंट करो। முரளி கேட்டுட்டு பிறகு தோட்டத்துக்கு போய் பூக்களோடு உங்களை ஒப்பிட்டு பாருங்க। हम कौन सा फूल है, நான் எப்படிப்பட்ட மலர்। हम कांटे तो नहीं है, நான் ஒன்றும் முள்ளு கிடையாது தானே। जिस समय क्रोध आता है तो समझना चाहिए कि मैं कांटा हूँ, மேரே மே பூத் ஹே। எப்போ உங்களுக்கு கோபம் வருதோ அப்போ புரிஞ்சுக்கோங்க, நான் முள்ளாக இருக்கிறேன், எனக்குள்ளே தான் பூதம் இருக்குது। இத்தனி நஃப்ரத் ஆனி चाहिए, அந்த நேரம் அவ்வளோ வெறுப்பு வரணும்। क्रोध तो सबके बीच में आ जाता है, கோபம் எல்லாருக்கும் மத்தியில் வந்துடுது। காம் तो सबके बीच में हो न सके, ஆனால் காமம் எல்லாருக்கும் மத்தியில் வெளிப்படுறதில்ல। वो तो छिपकर करते हैं, அது மறைச்சு வச்சு தான் செய்கிறாங்க। क्रोध तो बाहर में निकल पड़ता है, आना कोबम வெளியே தெரிய வந்துடுது। क्रोध करते तो उसका असर भी थोड़ा दिन चलता है। கோபப்பட்டுட்டாங்கன்னா அதோட பாதிப்பு கொஞ்ச நாள் வரைக்கும் தொடர்ந்து இருக்கும்। क्रोध का भी नशा है, लोभ का भी नशा है। கோபமும் ஒரு வகையான போதையா இருக்கு, பேராசையோட போதையும் இருக்குது। अपने से आप पे ही नफरत आनी चाहिए, அப்போ தன் மேல தனக்கே வெறுப்பு வரணும்। तुम समझते हमको बाबा फूल बनाते, உங்களுக்கு தெரியும் பாபா உங்களை மலராக்குறார்। काम और क्रोध बहुत गंदा,
காமம் மற்றும் கோபம் ரொம்ப அழுக்கானது. மனுஷ கி சாரி சோபாகி கவா தேத்தே ஹே. மனுஷனுடைய முழு அழகையும் இழக்க வைத்துவிடும். யஹா சோபா திக்காயங்கே த வஹா பி சோபா பாயங்கே. எங்க உங்களுடைய அந்த குணத்தோட அழகை வெளிக்காட்டினாதான் அங்க உங்களுக்கு அழகு கிடைக்கும். பாபா ரோஜ் பச்சோं को समझाते रहते कि देवी गुण धारण करो. பாபா டெய்லி குழந்தைங்களுக்கு சொல்றாரு, தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுங்க. பாபா बार बार समझाते रहते. பாபா को याद करो तो कीचड़ निकल जाए. பாபா திரும்ப திரும்ப சொல்றாரு, என்ன நினைச்சிங்கன்னா குப்பையெல்லாம் வெளியே போயிடும். ஓ சன்னியாசி तो हठयोग सिखलाते. அந்த சன்னியாசிகள் ஹட்டயோகா கத்து கொடுக்கறாங்க. ऐसा मत समझना कि हठयोग से तंदुरुस्ती अच्छी होती है. वो कभी बीमार नहीं पड़ते. ஹட்டயோகம் பண்றனால அவங்களாம் நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க, அவங்களுக்கு வியாதியே வராது அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. நஹி கிடையாது. ஓ பி பீமார் படுத்தே ஹே. அவங்களுக்கும் வியாதி வருகின்றது. துமாரி ஏஹே ஈஸ்வரிய மிஷன். உங்களுடைய இது ஈஸ்வரிய படை. துமே மனுஷங்கோ தேவதா பனானே கி சேவா கர்னியே. நீங்க மனிதர்களை தேவதையாக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். ये बैज ऐसी चीज है, हीरे जवाहर फल फूल महल सब कुछ इसमें मर्ज है. உங்களுடைய இந்த பேட்ச் அப்படிப்பட்டது. வைரம், வைடூரியம், மலர்கள், பழங்கள், மாளிகைகள் அனைத்துமே இதற்குள் அடங்கி இருக்கிறது. பரந்து बच्चों की बुद्धि में नहीं आता है. ஆனா குழந்தைங்களோட புத்திக்கு இது எட்டல. பாபா ने बहुत बारी समझाए. பாபா அநேக முறை புரிய வச்சிருக்கார். சித்திர சாத்துமே ஜரூர் ஹோ. உங்ககிட்ட எப்பவுமே சித்திரங்கள் இருக்கணும். தும்கோ कोई उल्टा सुल्टा भी बोलेंगे. உங்களை தப்பும் தவறுமா தான் பேசுவாங்க. ஸ்ரீ கிருஷ்ண को भी गाली मिली ना, भगाते थे ये करते थे. ஸ்ரீ கிருஷ்ணருக்கே வசை பாடுனாங்க இல்லையா, பிறரை துரத்துனாரு இது செஞ்சாருன்னு சொல்றாங்கல்ல. இஸ் ज्ञान में नशा बहुत होना चाहिए. இந்த ஞானத்துல உங்களுக்கு அதிக போதை இருக்கணும். ஹம் சாத்தே ஜல்தி வினாஷ் ஹோ ஜாய். நாங்க விரும்புறோம் சீக்கிரமா வினாஷ் ஆகட்டும். फिर कहते अभी तो बाबा साथे. அப்புறம் என்ன சொல்றாங்களாம், இப்பதானே பாபா கூட இருக்காரு, பாபா को छोड़ देंगे फिर बाबा 5000 वर्ष के बाद मिले. இப்ப பாபா விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் 5000 வருஷத்துக்கு அப்புறம் தான் பாபா சந்திக்க முடியும். ऐसे बाबा को हम कैसे छोड़े. இப்படிப்பட்ட பாபாவை நாங்க இப்ப எப்படி விடுறது. பாபா சேத்தோம் படுத்தே ரहे. அதுக்கு பாபாட்டே நாங்க கடைசி வரைக்கும் படிச்சுட்டே இருக்கிறோம். ஏஹே பிராமணோ கா ஊஞ்சத்தே ஊஞ்சா ஜனம். இதுதான் பிராமணர்களுடைய உயர்ந்ததிலும் உயர்ந்த ஜென்மா. ऐसे बाप जो हमको ராஜாய் दे रहा है फिर तो हम उनसे मिलेंगे नहीं. அப்படிப்பட்ட தந்தை நமக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறார், பிறகு நாம இனி அவரை சந்திக்கவே முடியாது. परंतु गंगा पर रहने वालों को इतना कदर नहीं रहता है. ஆனா கங்கை கரையிலேயே வசிக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு மகத்துவம் தெரியாது. பாகர் வாலே கித்தனா மகத்துவம் ரக்தே. ஆனா வெளியில இருந்து வர்றவங்க அதுக்கு எவ்வளவு மகத்துவம் கொடுக்கறாங்க. யஹாம் பி பாகர் வாலே குர்பான் ஜாத்தே ஹே. இங்க கூட வெளியில இருந்து வர்றவங்க தான் அர்ப்பணமாகறாங்க. அகர் योग का बल नहीं है तो किसी पर भी समझाने का असर नहीं पड़ता है. உங்ககிட்ட யோக பலம் இல்லை அப்படின்னா பிறருக்கு புரிய வைக்கிறப்ப அதோட எஃபெக்ட் இருக்காது. कुछ भी समझते नहीं. அவங்களுக்கு எதுவுமே புரியாது. अगर कुछ समझे तो ऐसे बाबा से कनेक्शन तो रखे. चिट्ठी लिखे. கொஞ்சம் புரிஞ்சிருந்தா கூட அவங்க பாபாட்ட உடனே கனெக்ஷன் வைக்கணும்னு நினைப்பாங்க, கடிதம் எழுதுவாங்க. ஜட் தும்சே பூச்சே कि तुम ऐसे बाप को चिट्ठी कैसे लिखते हो बताओ. உடனே உங்ககிட்டையும் கேட்பாங்க, நீங்க அப்பாவுக்கு எப்படி கடிதம் எழுதுறீங்க எங்களுக்கும் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. सर्विस करते करते बहुत बच्चों के गले तक जाते. சேவா செஞ்சு செஞ்சு நிறைய குழந்தைங்களோட தொண்டையே என்ன ஆயிடுதான், வறண்டு போயிடுது, களைப்படைஞ்சிருது. பரந்து योग नहीं है तो तीर नहीं लगता. ஆனா யோகா இல்லைன்னா அம்பு தைக்காது. इसको भी ड्रामा कहेंगे. இதையும் ड्रामाன்னு தான் சொல்லணும். பாபா को जान लिया तो फिर बाबा से मिलने बिगड़ रह नहीं सकेंगे. பாபாவை தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னா பாபாவை சந்திக்காம அவங்களால இருக்க முடியாது. அச்சா நல்லது. தாரணைக்கான சாரம், கிசி கி தில் கோ துக்கி நை கர்னா है. யாருடைய உள்ளத்தையும் துக்கப்படுத்தக்கூடாது. अंदर कोई भी भूत है तो जांच करके उसे निकालना है. உள்ளுக்குள்ள ஏதாவது பூதம் இருக்குன்னா அதை சோதித்து நீக்க வேண்டும். फूल बन सबको सुख देना. மலராகி அனைவருக்கும் சுகம் கொடுங்கள்.
ரெண்டாவது பாயிண்ட், हम ज्ञान सागर के बच्चे हैं तो अंदर ज्ञान की लहरें सदा उठती रहे. நாம் ஞான கடலின் குழந்தைகள், உள்ளுக்குள் ஞானத்தின் அலைகள் சதா அடித்து கொண்டே இருக்க வேண்டும். சர்வீஸ் की युक्तियां रचनी है, சேவைக்கான யுக்திகளை உருவாக்குங்கள். ட்ரெயின் में भी சர்வீஸ் करनी है, ரயிலில் செல்லும் போதும் சேவை செய்ய வேண்டும். साथ साथ पावन बनने के लिए याद की यात्रा पर भी रहना है. கூடவே தூய்மையாகுவதற்கு நினைவு யாத்திரையிலும் ஈடுபட வேண்டும். वरदान, याद और सेवा के बैलेंस द्वारा बाप की मदद का अनुभव करने वाले ब्लेसिंग की पात्र आत्मा भव. நினைவு மற்றும் சேவையின் சமநிலை மூலமாக பாபாவின் உதவியை அனுபவம் செய்யக்கூடிய ஆசீர்வாதத்திற்கு பாத்திர ஆத்மா பவ. जहाँ याद और सेवा का बैलेंस अर्थात समानता है, वहाँ बाप की विशेष मदद अनुभव होती है. எங்கு நினைவு மற்றும் சேவைக்கான சமநிலை இருக்கிறதோ அங்கு பாபாவின் விசேஷ உதவியின் அனுபவம் ஏற்படும். ये मदद ही आशीर्वाद है, இந்த உதவிதான் ஆசீர்வாதம். क्योंकि बाप दादा अन्य आत्माओं के मौफिक आशीर्वाद नहीं देते. ஏன்னா பாப் தாதா மற்ற மனிதர்கள் போல ஆசீர்வாதம் கொடுக்கறதில்ல. बाप तो ही अशरीरी, बाबावे अशरीरी, तो बाप दादा की आशीर्वाद है सहज, स्वतः मदद मिलना, जिससे जो असंभव बात है वो संभव हो जाए. அப்போ பாப் தாதாவுடைய ஆசீர்வாதம் என்னன்னா, சகஜமா தானாவே உங்களுக்கு உதவி கிடைக்கும். அதுல முடியாதுன்ற விஷயம் கூட நல்லபடியா நடந்து முடியும். यही मदद, இதுதான் உதவி, அர்த்தாத் ஆசீர்வாத், அதாவது இதுதான் ஆசீர்வாதம். ऐसी आशीर्वाद की पात्र आत्माएं हो जो एक कदमों में पदमों की कमाई जमा हो जाती है. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு தகுதியான ஆத்மா ஒரு அடியில பல மடங்கு வருமானத்தை சம்பாதிப்பார்கள். स्लोगन, शक्काश देने के लिए अविनाशी सुख शांति व सच्चे प्यार का स्टॉक जमा करो. शक्काश கொடுப்பதற்கு அழிவற்ற சுகம், சாந்தி மற்றும் உண்மையான அன்பிற்கான ஸ்டாக்கை உருவாக்கி சேமித்து வையுங்கள். அவ்யக்த சமிக்கை, இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் கவலையற்ற துக்கமற்ற ஊருக்கு மகாராஜாக்கள் மற்றும் சர்வ சக்திகளின் பிராப்தி உங்களிடம் இருக்கிறது. ஆனால் ஒருவேளை யாருடைய சங்க தோஷத்திலோ அல்லது ஏதாவது கர்ம இந்திரியங்களுக்கோ வசமாகிவிட்டால் தன்னுடைய சக்தியை தொலைத்து விடுவீர்கள். பிறகு கவலையற்ற ஊருக்கான மகாராஜா என்ற போதை மற்றும் கிடைத்திருக்கக்கூடிய குஷி என்ற பிராப்தம் அதுவும் தானாகவே தொலைந்து விடுகிறது. எனவே நான் அஷ்ட சக்தி ஸ்வரூபம், கவலையற்ற துக்கமற்ற ஊருக்கு மகாராஜா, இந்த நினைவை ஒருபோதும் மறக்காதீர்கள். அச்சா, ஓம் சாந்தி.